ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளுக்கெல்லாம் ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சொல்யூஷன் இருந்தாலே போதுங்க, நம்ம இருக்கிற கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸுமே பல ஆக்கிடலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸ் எங்கள் வீடு தேடி வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணோங்க. அதுக்கு நான் இதுக்கு 2 மூடி வினிகர் எடுத்துக்கிறேன். வினிகர் 2 மூடி எடுத்துக்கிறேங்க. பேஸ்ட்டு கொஞ்சமாக நீங்கள் எந்த பேஸ்ட் வேணால் எடுத்துக்கலாங்க. வெள்ளை கலர் தான் இருக்கணும்னு கிடையாது, என்ன கலர்னாலும் ஓகே தாங்க. இதை எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு பேக்கிங் சோடா அலர்ஜி அப்படின்னும் போது ஒரு சிலருக்கு கையில் அலர்ஜி ஆகுங்க. நீங்கள் க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்தாச்சு பாருங்கள், எவ்வளோ நுரையா வருது. இப்போ நம்ம இதை இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில், இது ஒரு கண்ணாடி டம்ளர். இது நம்ம எப்படி சுத்தம் பண்ணலான்றதை நான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அதை கொஞ்சமாக நான் டிஷ்யூ பேப்பரில் டச் பண்ணிவிட்டு நான் மேலே ஃபுல்லாக நான் துடைக்கிறேன் பாருங்கள். நமக்கு இந்த பிளாஸ்டிக் பாட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், நமக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டல்லாக இருக்கும். அதெல்லாம் சூப்பராக எடுத்துருவோங்க இந்த சொல்யூஷன். நல்லா இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணுறேங்க. இந்த கிளாஸ்லையும் அப்ளை பண்ணுற பாருங்கள் கிளாஸை பார்த்திங்கன்னா இவ்வளோ டல்லாக இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் டிஷ்யூ பேப்பர்லேயே துடைச்சிடலாம். இல்லை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்தாலும் சூப்பராக நமக்கு புது கிளாஸ் மாதிரி ஆகிடுங்க. நமக்கு கிளாஸில் யூஸ் பண்ண நமக்கு ஒரு மாதிரி டல் அடிச்சிடும். அதெல்லாம் நமக்கு இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் எதுவும் வராது. நம்ம புதுசாகவே வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் அப்படியே துடைச்சிட்றேன். இதையும் நான் துடைச்சி காட்டுறேன் பாருங்கள். இது ஹார்லிக்ஸ் பாட்டில் தாங்க. இது நம்ம ஹார்லிக்ஸ் பாட்டிலாம் காலி ஆகிடுச்சு, நம்ம தூக்கி போட வேணாம். இதை நம்ம ஏதாவது பருப்பு டீ தூள் ஏதாவது நம்ம கொட்டி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, புதுசாகிடுச்சு பார்த்திங்களா? உங்களுக்கு தெரியுதா? நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா தொடச்சி காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் ஈரமாக இருக்கு இல்லையா? நான் ஒரு காட்டன் டவலில், இது நம்ம லஞ்ச் டவல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதாங்க இது. இல்லை தொடச்சிடுறேன் நல்லா. எல்லா பக்கமும் தொடச்சிட்டு நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம எப்போவுமே ஒரு பொருளை நம்ம கழுவி வைக்கும் போது தொடச்சோ இல்லைன்னா கவுத்து வச்சு தண்ணியெலாம் இருத்துட்டு நம்ம வைக்கும் போது அந்த பொருள் அதாவது அந்த பாத்திரம் நல்லா இருக்குங்க. இது நான் தொடச்சிடுறேன் பிளாஸ்டிக்கு. இப்போ தொடச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் தண்ணி நல்லா ஊறுற மாதிரி ஒரு துணி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு தொடச்சி எடுத்துடலாம். இதுக்கு நீங்கள் ரொம்ப நேரம் நமக்கு ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பலன்னு எப்படி இருக்குது பாருங்கள், புது பாட்டில் மாதிரியே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு நம்ம சமையல் முடிச்சுட்டு ரொம்ப அழுக்காகிடும், பிசுன்னு இருக்கும். நம்ம மீன் எதாவது வறுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த பிசுப்பு போகாது. இப்போ இந்த சொல்யூஷனை நான் கொஞ்சமாக ப்ரெஷ்ஷில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் அந்த இதை பர்னர் எடுத்துடுறேன். இதை கொஞ்சமாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்கும் அப்படின்னு தோணுதோ அங்கே இடுக்கெல்லாம் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த சொல்யூஷனை. எப்போவுமே இந்த நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ரெஷ்ஷில் நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நம்ம இதை துணி வச்சு நல்லா தொடச்சிடலாங்க. நீங்கள் இதில் வாஷ் கூட பண்ணலாம். சும்மா நம்ம அடுப்பை வாஷ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா துரு பிடிச்சிரும். அதனால் துணி போட்டு நம்ம தொடச்சிக்கலாம். இது ஈரமான துணி. நல்லா துணியை நனைச்சிட்டு நல்லா ஓரளவுக்கு புழிஞ்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ரொம்ப புழியாமல். இப்போ அப்படியே நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு துடைக்கும் போதே தெரியுதா, நல்லா பலன்னு இருக்குது. எல்லா பக்கமும் நல்லா தொடச்சிட்டு திருப்பி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த துணியை நல்லா புழிஞ்சிட்டு ஒரு தடவை தொடச்சிட்டிங்கன்னா நமக்கு அடுப்பு சூப்பராகிடுங்க. இது மாதிரி நம்ம நைட்டில் இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு படுக்கும் போது
நம்ம அடுப்புக்கிட்ட வந்து பூச்சியும் நமக்கு வராது. ஏன்னா அதில் வினிகர் பேஸ்ட் அந்த ஸ்மெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் எறும்பும் வராது. சில டைமில் எறும்புலாம் வந்து அந்த பர்னரில் போய் நமக்கு மாட்டிக்கிட்டு நமக்கு எரியறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது நெருப்பு ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா தொடச்சிட்டேன் பாருங்கள். சூப்பராக நமக்கு அடுப்பு நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த நமக்கு வந்து குக்கர் இருக்கும், விசில் இருக்கும் இல்லையா, அது ரொம்ப அழுக்காகிடும். சில டைம் இதனாலே நமக்கு விசில் ஒழுங்காக வராது. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதே சொல்யூஷனில் நான் அதை போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிடுறேன். இதுலேயே அந்த பர்னர் எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிவிட்டு நான் அதில் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்கிறேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட ஊற வைக்கலாம். அதாவது நைட் எடுத்து போட்டிங்கன்னா காலையில் கூட எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடும். நான் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க போடுறேன். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக கூட போட்டுட்டு நீங்கள் சுத்தம் பண்ணிங்கன்னா இன்னும் நமக்கு நல்லா பளபளன்னு ஆகிடும். இது அப்படியே இருக்கட்டும் ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. நான் ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு இப்போ அதை திறந்துக்கலாம். ஏன்னா அதை திறக்க முடியும் இல்லையா, அதை திறந்துட்டு உள்ளெல்லாம் நமக்கு அழுக்கு இருக்கும். விசில் வந்து எப்போவுமே நமக்கு சுத்தமாக வச்சுக்கணுங்க. ஏன்னா குக்கரில் நம்ம விசில் போடும்போது அந்த 3 ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் நமக்கு ப்ரெஷர் வரும். அது கரெக்டாக பிளாக் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லா விசில் வருங்க. அதனால் இதை வாரத்தில் ஒரு நாள் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. இது மாதிரி நல்லா நம்ம நார் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லாத்தையும் நான் ஓப்பன் பண்ணி நல்லா அதை தேய்ச்சிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா புது வெயிட் மாதிரியே நமக்கு ஆகிடுங்க. இதையும் நான் வந்து அந்த க்ரீன் கலர் அந்த இது இருக்கு இல்லையா நார், அதை வச்சு நான் தேய்ச்சிக்கிறேங்க. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இதில் கொஞ்சம் நமக்கு அழுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க போயிருக்கு. ஆனால் நான் வந்து 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு நாள் ஃபுல் நைட் போட்டுட்டு காலையில் ஊற வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சேர்த்து தாராளமாக சேர்த்துட்டு நல்லா அதை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றிட்டு இன்னொரு புது தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சம் அழுக்கு இருந்துச்சு, நம்ம அதே தண்ணியிலையே லைட்டாக நம்ம இது பண்ணி தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், நமக்கு இதுக்கு லிக்விடோ எதுவுமே தேவையில்லைங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வினிகரும் பேஸ்ட்டு அப்புறம் பேக்கிங் சோடா இருந்தாலே போதுங்க. நமக்கு கிச்சனே சுத்தமாக வச்சுக்கலாம் பளபளன்னு. இந்த சொல்யூஷன் வச்சு நிறைய திங்ஸ் நம்ம க்ளீன் பண்ணலாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து மிக்ஸி, கிரைண்டர் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கன்னா தெரியுதா ஃபஸ்ட்டு நமக்கு எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போகிற லைக் தாங்க எனக்கு இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போகும். நீங்கள் போகிற லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நிறைய வீடியோஸ் வரும், அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு இன்னொரு சேனலும் இருக்குங்க, அதாவது குக்கிங் சேனல் RST ஹெல்த்தி கிச்சன் சொல்லிட்டு. உங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸ்வீட் ரெசிபீஸ் வந்து டிஃபன்னு, சைட் டிஷ்ஷு, நான்வெஜ் ரெசிபீஸ், மாதம்பட்டி சாரோட ரெசிபீஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தொடச்சிட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை நான் தொடச்சி நான் வந்து அடுப்பில்
போட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு என்ன அழகாக எரியுது. இது மாதிரி பர்னர் நம்ம வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும் போது நமக்கு கேஸும் மிச்சமாகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்றும் போய் சொல்லலைங்க. நான் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து 1 மாதத்துக்கு வருதுன்னும் போது இது நம்ம இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணிட்டு பார்க்கும்போது நமக்கு 1.5 மாதத்துக்கு கேஸ் வருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.